ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நம்முடைய மனதை உலக இன்பங்களிலிருந்து பிரித்து குரு பாதங்களில் கட்டிவிட வேண்டும். குருவின் கிருபையையும் காதலையும் பெறுவதற்கு அவருடைய பாத கமலங்களை வழிபடுங்கள். ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் அருளும் நலந்தரும் போதனையை ஏற்பதற்கு இதயத்தில் இடம் செய்து கொள்ளுங்கள். உள்ளுக்குள்ளே எப்பொழுதும் சாய் பிரதி இருக்கட்டும். ஏனெனில் அதுவே உலகியல் விஷயங்களுக்கும் ஆன்மீக விஷயங்களுக்கும் அபயம் அளிக்கும். நேற்று நடந்தவற்றை உங்களால் மாற்ற முடியாது. நாளை நடப்பதை தடுக்க முடியாது. இன்றைய பொழுதில் இக்கணத்தில் வாழுங்கள். அதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஒரே தேர்வு. என்னுடைய சரிதம் என்பது ஒரு மாய மருந்து, என் மந்திரக்கோள் போன்றது. நீங்கள் அதை படிக்கும் நேரம் என் சன்னிதானத்தில் இருப்பதற்கு சமமாகும். தொடர்ந்து படியுங்கள். கஷ்டமான இவ்வாழ்வின் சிக்கல்கள் வழியிலிருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சிக்கு வரவேற்பு அளியுங்கள். பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய். அப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. ஒருவன் என்னையே நினைத்து என்னையே இடையராது நினைத்து என்னையே ஒரே புகழாக கொள்வான் என்றால் நான் அவனுக்கு கடன்பட்டவனாகி அவனை காப்பதற்கு என் தலையையே தந்து விடுவேன். எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உண்டு. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். ஆண்டவனின் அன்புக்காக மட்டும் இயங்கு, அதுவே நிரந்தரமானது. மனிதர்கள் காட்டும் அன்பு என்பது பெரும்பாலும் நம்ப முடியாது. அது எப்போது வேண்டுமானாலும் மாறலாம். இந்த ஜென்மத்தில் உன் வாழ்வில் முதல் பலனாக நீ என்னை அடைந்திருக்கிறாய். அனைத்திலும் இருந்து உன்னை காக்க நான் விரைந்து வருவேன். நம்பிக்கையுடன் காத்திரு. இருள் நீங்கி வெளிச்சம் வர தொடங்கிவிட்டது. இனி கவலை இல்லாமல் இரு. அடுத்தடுத்து உனக்கு அற்புதத்தை காட்டப் போகிறேன். இங்கு எந்த இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை. இன்பங்கள் வரும்போது வாழ்க்கையை அனுபவித்துக்கொள். துன்பம் வரும்போது வாழத் தேவையான அனுபவங்களை கற்றுக்கொள். கஷ்ட காலங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. இழந்தவை அனைத்தும் வந்தடையும். விரும்பிய வாழ்க்கை அமையும். பொருளாதாரம் மேம்படும். தொற்று நோயிலிருந்து விடுதலை கிடைக்கும். நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. நல்லதே நடக்கும். நீங்கள் வேண்டியது எல்லாம் நான் தருவேன் என்பது தவறான கருத்து. உன்னுடைய கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நான் அறிவேன். ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கலங்காமல் இரு, பயப்படாமல் இரு. எதிர்காலம் வாழ்க்கையை பற்றிய உயிர் போகும் கவலை தேவையில்லாதது. அது வெறும் மாயைதான். என்னுள் நீ, உன்னுள் நான் இருக்கையில் எனது அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது. உனக்காக நான் இருக்கிறேன். உன் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கையை விட என் மீது உனக்கு இருக்கும் நம்பிக்கைதான் அதிகம். நிச்சயம் உன் நம்பிக்கைக்கான பலன் உன்னை வந்தடையும். நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவுகள் என்னை தடுத்து விட முடியாது. நீ எங்கு இருந்தாலும் என்ன நினை, நான் உன் பக்கத்தில் இருப்பேன். சீரடி சாய் பகவான் எங்கும் நிறைந்த ஏகாஸ்மரமாயிருப்பார். அவர் இல்லாத இடம் பொருள் எதுவும் இல்லை. அனைத்து நிலைகளிலும் கடந்து ஏகமாக வீற்றிருக்கிறார். அவர் தன் பக்தனின் வாழ்க்கை என்ற படகை செலுத்துபவராக இருக்கின்றார். அவரே நம்மை கர்ம வினைகள் தொடராமல் காத்து நம்மை அக்கறைக்கு சேர்க்கின்றார். சாய்ராம் என்ற வார்த்தையை உச்சரிக்கும் போதே நம் மனக்கண்களில் தோன்றுவார். நம் 3வது கண் விழிப்படையாத காரணத்தால் அந்த தெய்வீக ஆனந்தரை தரிசனம் செய்ய முடியவில்லை. நித்திய ஜீவனாக நமக்கு முன் பிரசன்னமாகிறார். நம் உயிராத்மாவோடு கலக்கிறார். ஆழ்ந்த அந்த பிரசன்னத்தை உள்வாங்கினால் நாமும் அவரும் வேறல்ல என்பது தெளிவு பிறக்கும். பற்றையில்லாமல் சாட்சி பாவம் என்ற தன்மையில் நாம் உள்வாங்க நினைத்து பார்க்க முடியாத தெய்வீக ஆற்றலை பெறுவோம். பிரபஞ்சத்தோடு எல்லா நிலைகளிலும் தொடர்பு கொள்வோம். தெய்வீக அதிர்வு எங்கு சென்றாலும் நம் பின்னே தொடரும். இந்த அதிர்வினால் அன்பின் ஆழத்தையும் அன்பே பரமாத்மா என்ற நிலையையும் நிதர்சனத்தையும் உணர்வோம். ஆத்ம தாகம் நிறைவு பெறும். பல ஆண்டுகள் தியானம் செய்தாலும் கிடைக்காத பேராற்றலை குருவும் நாமும் ஐக்கியப்படும் போது கிடைக்கப் பெறலாம். இதை வார்த்தைகளில் வார்த்தெடுக்க முடியாது. ஆழமாக ஆன்மீக அதிர்வை உணர்ந்தால் மட்டுமே புரியும். கிடைத்தற்கு அறிய பேரின்பத்தையும் பரமானந்தத்தையும் பரவசத்தையும் ஒரு சேர பருகுவோம். குருவினுடைய ஹஸ்த ஸ்பரிசம் நம் தேகம் மேல் படும்போது நம்முடைய ஆறா தூய்மை அடைகிறது. நம் மூலாதாரம் முதல் சகஸ்ர வரை அனைத்து சக்கரங்களும் ஒழுங்காக ஒரே நேர்கோட்டில் இயங்க ஆரம்பிக்கிறது.
நாம் பிறவி எடுத்த பிறவி பயனை அடைவோம். என் மீது முழு நம்பிக்கை இருந்தால், முழு அளவில் இருந்தால் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும். என்னை ஏன் கைவிட்டீர்கள் என கேட்டு உன் அருகில் இருக்கும்போதே நீங்கள் தூர விலகி செல்லாதீர்கள். உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன். ஆடம்பரத்தை விரும்புவது தவறல்ல, ஆனால் எத்தனையும் அளவுடன் கையாள தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கிறேன். குழந்தையே, உன்னை தேடி உனது இல்லம் வந்து கொண்டிருக்கிறேன். உன்னை தயார்படுத்திக்கொள். எனது பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகிறது. அளவில்லா மகிழ்ச்சி கிடைக்கப் போகிறது. எனது காலடிப்படும் நேரம் சுபிட்சமாக மாறப்போகிறாய். இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகிறாய். நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் நிறைவேறப் போகிறது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. நீ வியப்படையும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். சாயி நடத்தி வைப்பேன். உன்னை நான் என் வசம் வழிபடுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல, 7 ஜென்மமாய் நான் உன்னுடன் வாழ்க்கையில் பயணிக்கிறேன். என் குழந்தைகள் சொல்லிதான் அவர்கள் பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் சாயப்பாக்கு தெரிய வரும் என்று நினைக்கிறாயா? உன் அப்பா நான் அகண்டமாக இந்த உலகம் இருக்கையில் எல்லா விஷயங்களையும் நான் அறிவேன். உன் வாழ்க்கையில் கோபத்தை தூக்கி எறி. பொறுமையை கடைபிடி. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் நீ அமைதியாக இரு. மற்றவற்றை நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான காலம் வந்துவிட்டது. நீ நிச்சயம் வெற்றி பெற்று நிம்மதியுடன் வாழ்வாய். உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவுதான் காரணம். கொஞ்சம் நிதானமாக யோசி. பொறுமையாயிருந்து முடிவு செய். ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகன்றுவிடு. அவர்களுக்கு எந்த பதிலையும் சொல்லாதே. அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வலியால் இருக்கும். அந்த வலி உன் மனதை இறுக்கி வார்த்தைகளால் அவை வெளிப்படுத்தும். அது கோபமாக காட்சியளிக்கும். அது உன் தவறு இல்லை. ஆனால் அந்த கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல. அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவதுதான் தவறு என்று கூறுகிறேன். மேலும் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய்விடுவார்கள். உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும். அதனால் தான் சொல்கிறேன், கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி. அது உன் மனதை சரி செய்யும். நான் இப்படி நடந்து கொண்டேன் என்ற கோபமா என் மேல் என்றுதானே கேட்கிறாய்? என் செல்ல பிள்ளை மீது நான் கோபப்பட மாட்டேன். என் உயிராய் உன்னை நினைக்கிறேன். அப்படி இருக்கையில் உன்னை எப்படி கோபத்தால் காயப்படுத்துவேன்? என்றுமே என் பிள்ளையிடம் கோபப்பட மாட்டேன். ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காகவும் நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது. உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான். அது எனக்கு நன்றாக தெரியும். உன் மனதை ரணமாக்கி விட்டார்கள். எனக்கு உன் வலி புரிகிறது. ரணத்துக்கு மருந்து தருகிறேன். என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான். உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து அன்பால் அரவணைப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நீ என்றைக்கும் வாழ்வில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இரு. அந்த வழியே உன் தடைகளை எல்லாம் தூளாக்கிவிடும். உன் சாயப்பா உனக்கு துணையாய் இருப்பேன். உயிரும் உடலும் கொடுத்த தாய் தந்தையரை நேசி. உன் வாழ்க்கை வசப்படும். இன்பமோ துன்பமோ சகித்து கொண்டு ரசித்து வாழ். என்றும் உன் மீது அக்கறையும் பாசமும் உள்ளவர்களின் கண்ணீருக்கு ஆளாகாதே. கோபத்தை தூண்டாதே. இரண்டுமே உன் வாழ்க்கை முன்னேற்றத்தின் தடைக்கற்கள். வாழ்க்கை என்னும் பூட்டிற்கு அன்பே திறவுகோல். அதை தொலைக்காமல் பார்த்துக்கொள். வாழ்க்கையை சொர்க்கமாக நரகமாகவோ அமைப்பது அவரவர்களின் மனமேயாகும். உன்னிடம் உள்ள பலம் பலவீனத்தை அறிந்து கொள். பலவீனத்தை பலமாக மாற்று. விதையின் தன்மை விளைச்சலில் தெரியும். மனிதனின் மேன்மை அவன் செயல்பாட்டில் தெரியும். போராடி பெறுகின்ற பொருளிலும் போராடி வாழ்கின்ற வாழ்க்கையிலும் எப்போதும் ஓர் இன்ப அதிர்ச்சி இருக்கும். உன் உடல் எப்பொழுதும் நிகழ்காலத்திலே இருக்கிறது. ஆனால் உன் மனம்தான் கடந்த காலத்திலும் எதிர்காலத்திலும் வாழ்கிறது. உன்னுடைய உற்ற நண்பன் மனதைரியம்தான். அது இல்லையெனில் வாழ்க்கையை எதிர்கொள்வது சிரமம். உன் வாழ்க்கைக்கு உழவைக்கும் எதிரிகள் சோம்பேறித்தனம், முயற்சியின்மை, பயம். வாழ்வில் எதிர்மறையான விஷயங்களையும் நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டால் உன் வாழ்வே பயனில்லாமல் போய்விடும். ஒருவரை நம்பும் முன் எவ்வளவு வேண்டும் என்றாலும் சந்தேகப்படலாம்.
நம்பிய பின் எக்காலத்திலும் சந்தேகம் வேண்டாம். அது அந்த நம்பிக்கைக்கு இலக்கு. நான் கூறும் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வருவாய். அதை அடைய வைப்பது என்னுடைய பொறுப்பு. பிரச்சனைகளை பார்த்து நீ பயந்து ஓடினால் அது உன்னை இன்னும் வேகமாக துரத்தும். தைரியமாக சந்தித்து உன்னுடைய வேலையை நம்பிக்கையோடு செய். அப்பா, நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக. என்னையே இடையராது நினைத்து கொண்டே இரு. நான் உனக்காக என் தலையையும் கொடுப்பேன். நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். அதை நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். முழுவதுமாக என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதை பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். நீ சிறப்பாக நன்றாக இருப்பாய். எதை பற்றியும் கவலை கொள்ளாதே. பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. பொறுமையாக இரு. உனக்கான விடிவு காலம் விரைவில் பிறக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். சங்கடங்களை நினைத்து சந்தோஷத்தை தொலைக்காதே. அனுதினமும் வணங்கும் கடவுள் நான் இருக்கிறேன். அனைத்திலும் இருந்து நான் உன்னை காப்பேன். நான் உன்னை கவனித்து வருகிறேன். ஏதோ பெரிதாக நடந்தது போல யோசித்து கொண்டிருக்கிறாய். அப்படி என்ன நேர்ந்தது? நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிவேன். தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருக்காதே. கவலைகளுக்கு இடம் தராதே. ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது. மனதில் பக்குவமும் தைரியமும் இருந்துவிட்டால் நீந்து கொண்டு வந்து விடலாம். நீயோ இவை அனைத்தையும் கடந்து வந்து விட்டாய். நீ எனது செல்ல பிள்ளை. உன்னை கண்டிப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. என்னை தாண்டி என்னை மீறி எதுவும் நடக்க விட மாட்டேன். என் அனுமதியின்றி எவரும் உன்னை நெருங்க விட மாட்டேன். அப்பா, நான் இருக்கிறேன். தைரியமாக இரு. தன்னம்பிக்கையோடு இரு. கெடுதல் நடப்பதற்கு இடம் கொடுத்து விட்டால் பிறகு நான் எதற்கு? தண்டத்திற்காகவா உன்னுடன் இருக்கிறேன்? கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். பாதுகாப்பேன். உன்னை வெறுத்து ஒதுக்கியவர் மத்தியில், உன்னை இழிவாக பேசியவர்கள் மத்தியில், நீ எல்லாம் எங்கே வளரப்போகிறாய் என்று அகங்காரத்தோடு பேசியவர்கள் மத்தியில், உன்னை வீழ்த்தி பார்க்க மந்திரத்தையும் தந்திரத்தையும் செயல்பட செய்தவர்கள் மத்தியில், அனைவரும் உன்னை பார்த்து வியக்கும் வண்ணம் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நான் இருக்கிறேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நிழலாக. உன் வாழ்க்கையில் நீ அடுத்த நிலைக்கு செல்லப் போகிறாய். அதனால் இப்போது இருக்கும் துன்பத்தை பற்றி கவலைப்படாமல் உன் வேலையை தொடர்ந்து செய். நீ வெற்றி பெறுவாய். உனக்கு நான் துணையாக இருப்பேன். மிக மிக அவசரம். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து அதிமுக்கிய செய்தியோடு வந்துள்ளேன். என்னை சரணடைந்தோர் எதுக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. என் மீது முழு நம்பிக்கை வைத்து வலுப்படும் உன் கண்களிலிருந்து கண்ணீர் வரக்கூடாது. சாயப்பா எனக்கு துணையாக இருக்கார் என்று முழு நம்பிக்கையுடனும் முழுக புன்னகையுடனும் காத்திரு. நீ நினைப்பது நடக்கும். நீ நடந்ததே நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது. உன் விதியை என்னால் மாற்ற முடியும். நீ உன் வாழ்க்கையை என் பாதத்தில் சமர்ப்பித்து விடு. நான் தாங்குகிறேன் அனைத்து கர்மாக்களையும். நீ என் பூஜையில் மட்டும் கவனமாக இரு. எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு நன்றி சொல்வதை மட்டும் நிறுத்தக்கூடாது. பக்குவப்படுத்துவதற்கே கஷ்டங்கள் வந்துள்ளன. சாய்பாபாவின் திருவடிகளை இறுகப்பற்றி கொள்ளுங்கள். மழை போல வந்த பிரச்சனைகளும் பனி போல விலகிவிடும். சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில்தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும். நீ வியப்படும் வகையில் உன் இல்லத்தில் மங்களகரமான ஒரு நிகழ்ச்சி நடக்கும். சாயி நடத்தி வைப்பேன். உன்னை காக்க வேண்டியது என் கடமை. கலங்காமல் உன் கடமைகளை செய்து கொண்டிரு. அனைத்தும் நல்லதாகவே நடக்கும்.
உன் எண்ணங்கள் வண்ணங்களாகும். வாழ்க்கை வளமாகும். நினைத்த இலக்கை நோக்கி நிற்காமல் நகர்ந்து செல். இலக்கும் வசமாகும். நான் இருக்கிறேன் உன்னோடு என்பதை நினைவில் கொள். உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று எண்ணாதே. உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், உன் சாயப்பா என்று சோதனையிடம் சொல்லிவிடு. மற்றவர்கள் உன்னை எத்தனை வழிகளில் வசைப்பாடினாலும் கண்டனம் செய்தாலும் எதிர்த்து கசப்பாகவோ மனம் புண்படியாகவோ பேசாதே. அதை பொறுமையுடன் சகித்துக்கொள். எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு. என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு. எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை நீ தீர்க்கமாக நம்பு. அப்பா நான் இருக்கிறேன், கலங்காதே. உன்னோடு நான் என்றும் இருப்பேன். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.